வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம பழத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் டிராகன் ஃப்ரூட் வச்சிருந்தேங்க. அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா பராமரிக்க முடியாதனால அப்படியே வச்சது மாரியே இருக்குது. நான் வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த டிராகன் ஃப்ரூட்ட எடுத்துட்டு நம்மளுடைய ரோஜா தோட்டத்திலேயே வச்சிரலான்ட்டு தான் பறிக்க போயிருக்கோம். அங்க ஒரு கொய்யா மரத்தில ஒரு கொய்யாப்பழம் பழுத்துட்டு இருந்ததுங்க. அத பறிச்சு என்னோட பையன்ட்ட குடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவனும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நல்லா ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடங்காட்டி ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருந்தது. எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும். ஆனா வந்து இந்த செர்ரி பழம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செர்ரி மரத்தில இருக்கக்கூடிய பழத்த காட்டுனான். அந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு லைட்டா வந்து பழுத்திருந்தது. ஸோ ஸோ நான் செர்ரி பழம் சாப்பிடுவேன் நல்லா. ஃப்ரெஷ்ஷாவே பறிச்சு சாப்பிடுவேன். சரி அந்த ஒண்ண மட்டும் பறிச்சு சாப்பிட்டுறலான்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. இது நல்லா பெரிய மரமா தான் இருந்ததுங்க. நான் பக்கத்தில மாமரமெல்லாம் வச்சிருக்கிறனால, அது நல்லா வரணுங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட முக்காவாசி கிளைய நல்லா வெட்டி விட்டுட்டேன். அதனால தான் காய் கம்மியா இருக்கு. இதுதாங்க அந்த டிராகன் ஃப்ரூட் செடி. இது பாருங்க, நான் வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் சரியா இந்த பக்கம் வந்து கவனிக்கவே இல்ல. அது பாட்டுக்கு லைட்டா வளர்ந்துருக்குது. சின்னதா தான் வச்சிருந்தேன். ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. அவ்வளோதான். 1 வருஷத்துல இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்குது பாருங்க. நான் ஒழுங்கா வச்சு பராமரிச்சிருந்தேன்னா, வச்ச இடத்துலயே கரெக்ட்டா தண்ணி ஊத்தி பராமரிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு இந்நேரம் வந்து செடி பெருசாகி இந்நேரம் வந்து பழம் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். என்னால இந்த இடத்துக்கு வந்து சரியா மெயின்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து திரும்பவும் நான் இத வந்து எடுக்கிறேன். இதே வேற செடியா இருந்தா கண்டிப்பா காய்ஞ்சிருக்கும். ஆனா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ரூட் வந்து காயல. அது வந்து கள்ளி வகையை சேர்ந்ததுனால வந்து அது எப்படியும் உயிரோட தான் இருக்குது. ஸோ இப்ப நம்ம அத வந்து எடுத்தரலாம். வேரோடவே எடுத்தரலாம். ரொம்ப நாளா இந்த இடத்த மெயின்டெயின் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் நல்லா இறுகி இருந்ததுங்க. நமக்கு வந்து செடி வந்து ஓரளவுக்கு நல்லா வேரோட எடுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக, லைட்டா நல்லா பறச்சு விட்டு அப்படி இந்த மாரி தோண்டி எடுத்தங்காட்டி பார்த்தீங்கன்னா, எந்த மாரி இருக்கு பாருங்க. அந்த வேர மட்டும் கரெக்ட்டா வந்து அப்படியே எடுத்துட்டேன் வேரோட. இப்ப பாருங்க நம்ம ஒரு செடிய எடுத்தாச்சு. அப்படியே வேரோட எந்த அளவுக்கு வேர் படர்ந்திருக்குதுன்னு பாருங்க. அந்த பக்கம் ஃபுல்லாவே படர்ந்து போயிருக்கு வேரு. நான் அத அப்படியே வந்து இழுத்து எடுத்துக்கிறேன். நான் ரோஜா தோட்டத்த நம்ம அடிக்கடி மெயின்டெயின் பண்ணுறதுக்காக, நான் ரோஜா தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் செடியையும் வந்து அங்கேயே கொண்டு போய் வச்சிரலாம். இங்க இங்க இருந்தா வந்து என்னால பராமரிக்கவும் முடியாது. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கல்ல ஒட்டி இருந்துச்சுன்னா நல்லாவே வளரும் இது. நான் வேலிய ஒட்டி வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து எடுக்கிறேன். மொத்தமா இந்த லைன்ல 4 டிராகன் ஃப்ரூட் செடி இருக்குதுங்க. அந்த 4 செடியுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து எடுத்துட்டேங்க. பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு செடியும் நல்லாவே இதில வந்து 3 செடி நல்லாவே வளர்ந்துருக்குது. ஒரு செடி மட்டும் ஓரளவுக்கு பாதி ஹைட்டுக்கு இருக்கு. ஆனா நல்லாவே வந்து அந்த அந்த கொழுந்து வந்து விட்டு வந்திருக்குது. அதனால நம்ம இந்த 4யுமே எடுத்தாச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட தாங்க சேர்த்து வச்சேன். இது வந்து கல்ல ஒட்டி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட் ஆயிடுச்சுங்க. அது இல்லாம பக்கத்தில இருக்கக்கூடிய மரம் அது என்ன மரம்னா, பவளமல்லி மரங்க. அந்த மரத்துக்கு நான் தண்ணீர் வந்து ட்ரிப்ஸ் வழியா வந்துட்டுருக்கு. அதனால தண்ணியும் கிடைக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஹைட்டா வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. இந்த ஒரு செடி தான் நான் வாங்கிட்டு வந்த செடியில நல்லா ஹைட்டா இருக்கு. அதனால அத வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி அங்க கல்ல ஒட்டி இருக்கிறனால இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாட் வந்து ரொம்ப பழசா இருக்கிற பாட்டு தான் வந்து நான் இதுக்கு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா, இதுக்கு தண்ணீர் அதிகமா தேங்க வேண்டியதுங்கிற அவசியம் இல்ல. அதனால கொஞ்சம் உடஞ்சது, கொஞ்சம் கிழிஞ்ச க்ரோ பேக் அந்த மாரி இருக்கிறது தான் நான் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து பாட்டும் ரீயூஸ் பண்ண மாரி இருக்கும். அதே சமயத்தில நம்ம டிராகன் செடியும் வளர்த்த மாரி இருக்கும். ஒரு வேள உடஞ்சிருச்சு அப்டின்னா பாட்டு வந்து இதுவும் ஒரு 2, 3 வருஷம் தாங்கும்னு நெனைக்கிறேன். சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ரோஜா செடிக்கெல்லாம் நல்ல நல்ல க்ரோ பேக்க யூஸ் பண்ணிட்டு பழச வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த செடி வைக்கிற இடத்தையும் நான் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது பழைய வீடு தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓடக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்குதுங்க. இந்த ஓடக்குள்ள பிடிச்சு மேலே வளர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணி ரோஜா செடியெல்லாம் வேறு பக்கம் அலைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம பாட் மிக்சிங்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சாச்சுங்க. பாருங்கள் நமக்கு வந்து அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டே அப்படி மேலே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டி விட்ட அந்த சரல் இருக்குது இல்லைங்களா, வேப்பமர சரல் அதை வந்து ஊனி வச்சுட்டேங்க. எதுக்காக அப்படின்னா அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு ரீசன் என்னென்னா நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்போ நல்லா பெருசாக இருந்ததுங்க. அதனால் நான் இங்கே கொண்டாந்து நடுறப்போ ஒடிஞ்சு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை ஒரு சப்போர்ட்டுக்காகவும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டே மேலே போக ஆரம்பிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிய அழகா லைனா அடுக்கியாச்சு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தனியா வந்து நமக்கு டிராகன் ஃப்ரூட் இருக்கு. மேல வந்து நடக்கறதுக்கும் இடம் விட்டுட்டேன். நம்ம கரெக்ட்டா போயிட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துரலாம் அப்படிங்கிறதுக்காக. மேல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோஸ் ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தாங்க. நெறைய வச்சிருந்தேன். இப்ப அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். திரும்பவும் வந்து கட்டிங்ஸ் போட்டு மறுபடியும் வைக்கணுங்க. வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நமக்கு டிராகன் ஃப்ரூட் செடியிலிருந்து டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு 1½ வருஷத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு மேல தாண்டிடுச்சு. நான் திரும்பவும் நல்லா வளராதனால எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள்ல ஃப்ரூட் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.